தமிழ்நாட்டில் காசிக்கு நிகரான தலம் கொங்கு மண்டலத்துல இருக்கு. கோவிலோட பேர் ஸ்ரீ கால பைரவ கொங்கு வடுகநாத சுவாமி திருக்கோவில். வர மார்ச் 25 இந்த கோவிலுக்கு குடமுழுக்கு, அதாவது கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அதை முன்னிட்டு தான் அந்த கோவிலுடைய தகவல்களை இந்த வீடியோல சொல்ல போறோம். இந்த கோவிலுடைய சிறப்பு அப்படின்னு சொன்னாலே இங்க இருக்க கால பைரவர் தான். இது சிவாலயமா இருந்ததுனாலும் இங்க கால பைரவரே முதன்மையான கடவுளா போற்றப்படுறாரு. இவரோட சிறப்புகளை முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தல சிறப்புகளை பார்ட் 2 வீடியோவா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கலாம். கால பைரவர் காலத்தின் அதிபதி, காலத்தை வெல்லும் ஆற்றல் படைத்தவர். கால பைரவர்னு நம்ம சொல்லும் போதே நமக்கு ஞாபகம் வர தலம் காசி தான். ஆனா காசி தமிழ்நாட்டில இருந்து மிக தொலைவில் இருக்கு. அதுக்கு நிகரான தலம் தமிழ்நாட்டிலேயே இருக்குது. காசி இருந்தா காசிக்கு போலாம், காசி இல்லைன்னா காசிக்கு நிகரான தலமான குண்டடத்துக்கு போகலாம். சனி தோஷம் நீங்கவும் இழந்த செல்வத்தை பெறறதுக்காகவும் இந்த ஒரு கோவிலுக்கு போனா போதும் அப்படிங்கிற நம்பிக்கை பக்தர்கள் மத்தியில இருக்கு. இந்த தலத்துக்கு அப்படி என்ன விசேஷம், விவரமா பார்க்கலாம். காசியில கால பைரவர், குண்டடத்துல வடுக பைரவர். சிவபெருமானுடைய 64 வடிவங்கள்ல மிகவும் சக்தி வாய்ந்த வடிவம் பைரவ வடிவம். அதிலும் வடுகர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கோலத்தை குறிக்குது. இதுல வடுக அப்படிங்கிற சொல் தமிழ் சொல் தான். இதனுடைய பொருள் இளைஞன், பிரம்மச்சாரி, சிறுவன். இந்த வடுக பைரவர் அழிவில்லாத இளமையையும் தூய்மையான ஆற்றலையும் தர வல்லவர் அப்படின்னு தலபுராணம் சொல்லுது. இந்த கோவிலுக்கு நிறைய தலவரலாறு இருக்குது. ஆதி காலத்துல இருந்தே இருக்குது. ஆதி காலத்துல இந்த பகுதி வனமாதான் இருந்திருக்குது. அரச மரங்களும் இலந்தை மரங்களும் நிறைந்த ஒரு வனப்பகுதியா இருந்திருக்குது. இலந்தை மரங்கள் நிறைய இருந்ததுனால இந்த இடத்தை இலந்தை வனம் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. அதுவே மருவி இந்து வனம் அப்படின்னு பிற்காலத்துல அறியப்பட்டிருக்குது. இந்த வனத்துல விடங்க முனிவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய தவத்துக்கு இடையூறு செய்யற விதமா சீசகன் அப்படிங்கிற அரக்கன் வந்து துன்பங்களை கொடுக்கறான். அதனால விடங்க முனிவர் காசி விஸ்வநாதர் கிட்ட வேண்டுறாரு. அவருடைய வேண்டுதலை ஏத்துக்கிட்ட காசி விஸ்வநாதர் காசியில இருக்கிற கால பைரவரையே அனுப்பிச்சு வைக்கிறாரு. அதனாலதான் இந்த தலம் காசிக்கு நிகரான தலமாகவும் காசியில இருக்கிற கால பைரவரே இங்க அருள் புரிகிறாரு அப்படிங்கிற சிறப்போடையும் இருக்குது. குண்டடத்துக்கு வந்த கால பைரவர் சீசகனை வதம் பண்ணி விடங்க முனிவருக்கு அருள் புரிகிறார். கால பைரவர் சீசகனை கொன்ற இடம் இதுதான் மருவி கொண்டடம் அப்படின்னு மாறி இப்ப குண்டடம் அப்படின்னு அறியப்படுது. இந்த கோவிலுக்கு இன்னொரு தல வரலாறும் இருக்குது. மிளகை பயிராக்கிய அதிசயம். சேர நாட்டிலிருந்து வணிகர் ஒருவர் மிளகை எடுத்துக்கிட்டு பாண்டிய நாட்டை நோக்கி போயிட்டு இருக்காரு. அந்த காலத்துல கொங்கு நாட்டு வழியில தான் போயாகணும். ஒரு இடத்துல அவர் தங்கி இளைப்பாடுறாரு. அந்த சமயத்துல அங்க வந்த ஒரு முதியவர் தனக்கு கபம், அதாவது சளி பிடிச்சிருக்கிறதாகவும் அதனால தனக்கு கொஞ்சம் மிளகு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அவருக்கு மிளக கொடுக்கணுமா இல்லைன்னா மூட்டையை பிரிக்கணுமா என்ன யோசிச்சாருன்னு தெரியல. மொத்தத்துல வியாபாரி கொடுக்கறது இல்ல. அதுக்கு பதிலா அவர் என்ன சொல்றாருன்னா, மூட்டையில மிளகு இல்ல, பச்சை பயிறு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து பாண்டிய நாட்டுக்கு போறாரு. அரசனுக்கு தான் எடுத்துட்டு போறாரு. அங்க பாண்டிய மன்னன் கிட்ட கொண்டு போய் மிளகெல்லாம் கொடுத்துட்றாரு. பாண்டிய மன்னன் அதை அப்படியே சமையல் அறைக்கு எடுத்துட்டு போக சொல்லிடுறாரு. அப்புறம் சமையல் அறையில இருந்து செய்தி வருது, அதுல மிளகு கிடையாது, பச்சை பயிறு தான் இருக்கு அப்படின்னு. உடனே வியாபாரிய கைது பண்ணி சிறையில போடுறாரு பாண்டிய மன்னன். அப்ப வியாபாரி நடந்ததை சொல்றாரு. தான் மிளகை தான் கொண்டு வந்து கொடுத்ததாகவும் அது எப்படி பச்சை பயிரா மாறுச்சுன்னு தெரியல அப்படின்னும் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஞாபகம் வருது, தான் இளைப்பாறுன ஒரு இடத்துல முதியவர் கிட்ட மூட்டையில பச்சை பயிறு தான் இருக்குன்னு தான் சொன்னது ஞாபகம் வருது அவருக்கு. அத பாண்டிய மன்னன் கிட்ட சொல்றாரு. ஆனா பாண்டிய மன்னன் நம்புறதில்ல. அன்னைக்கு இரவு பாண்டிய மன்னனுடைய கனவுல வந்த கால பைரவர் தான் இருக்கிற தலத்தை சொல்லி வியாபாரி சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம வியாபாரிய முதியவர் கோலத்துல வந்து பார்த்ததும் தான் அப்படிங்கிறதையும் சொல்றாரு.
மன்னனுக்கு மெய் சிலிர்த்து போயிடுது. உடனே சிறைசாலைக்கு போய் வியாபாரியை விடுதலை பண்ணினதோட மட்டும் இல்லாம அவரையும் கூப்பிட்டுட்டு அந்த தலம் என்ன அப்படின்னு தேடி வராரு. வியாபாரியும் மன்னனும் தலத்தை அடைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அதே இடத்துல பாண்டிய மன்னன் மிகப்பெரிய திருக்கோவில கால பைரவருக்காக கட்டுறாரு. அந்த கோயிலுடைய ஒரு பகுதியை தான் நாம இப்ப பார்க்கிறோம். பாண்டிய மன்னன் கட்டின திருக்கோவில் மிக மிக பெரியது. அதுல 8 பிரகாரங்கள், 8 ராஜகோபுரங்கள், 8 தெப்பக்குளங்கள் இருந்திருக்குது. கால பெருவெள்ளத்துல நிறைய அழிஞ்சிருச்சு. மிச்சம் இருக்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்குற கோவிலா இருக்குது. பாண்டிய மன்னன் ஏன் 8ங்கிறத அடிப்படையா கொண்டு இந்த கோவிலை கட்டியிருக்காரு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். 8ங்கிறது பைரவருக்குரிய எண். எப்படி? வடிவங்கள் 8, அஷ்டபைரவர். திதி 8வது நாள், அஷ்டமி. துதி 8 பாடல்கள், அஷ்டகம். வழிபாட்டு முறை 8 மிளகு மூட்டை தீபம் அல்லது 8 தீபங்கள். சுற்று 8 முறை வலம் வருதல். அதை அடிப்படையா கொண்டுதான் பாண்டிய மன்னன் கட்டியிருக்காரு. இந்த கோவிலை பாண்டிய மன்னன் கட்டினாரு அப்படின்னு தான் நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு வரேன். அந்த மன்னன் குலசேகர பாண்டியன். இவருடைய காலம் கிபி 13ஆம் நூற்றாண்டு. ஆக இந்த கோவில் சுமார் 800 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டது. இந்த கோவிலுடைய மூலவர் விடங்க முனிவர் நிறுவிய சிவலிங்கம். மூலவருடைய பெயர் விடங்கீசர். அம்மனுடைய பெயர் விசாலாட்சி. கால பைரவருடைய பெயர் வடுக பைரவர். இந்த கோவில்ல கால பைரவர் மட்டும் சிறப்பு கிடையாது. அந்த காலத்து அறிவியலை இன்னைக்கும் நம்ம வியந்து பார்க்கக்கூடிய விதமா இந்த கோவில்ல தாயுடைய கர்ப்பப்பையில குழந்தையுடைய வளர்ச்சி எப்படி இருக்குமோ அதை சிற்பமா செதுக்கி வச்சிருக்காங்க. இது தவிர இந்த கோவிலுடைய பிற சிறப்புகள் எல்லாத்தையும் பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. நம் தேடல் தொடரும். அதுவரை இணைந்திருங்கள்.